தேனியில் அமையவுள்ள இந்திய நியூட்ரினோ அறிவியல் கூடம் மூலம் தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்கள் அறிவியல் உண்மைகளை நேரடியாக தெரிந்து கொள்ள முடியும் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் வடபழஞ்சியில் நியூட்ரினோ ஆய்வுக்கூடத்தின் உயராற்றல் இயற்பியல் மையம் அமைய உள்ளது. இம்மையத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து நிபுணர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இயற்பியல், மின்னணுவியல், காந்தம், உணர்கருவிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. நியூட்ரினோ ஆய்வுக்கூடம் குறித்து திட்ட இயக்குநர் நாபா மண்டேல், பேராசிரியர்கள் ராஜசேகரன், ஸ்டீபன் இன்பநாதன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தனர். INO என்பது நியூட்ரினோ பற்றி ஆராய்ச்சி கூடம். இது தேனி மாவட்டத்தில் அம்பரப்பர் மலை உள்ளே அமைக்கப்படும். பெரிய குகை தோண்டப்பட்டு சுரங்கப்பாதை வழியாக அங்கு சென்று இந்த ஆராய்ச்சி நடக்கும். இந்த ஆராய்ச்சி மலைக்குள் தான் நடத்த முடியும். ஏனென்றால் நியூட்ரினோவை பற்றிய ஆராய்ச்சி வெளியே நடத்த முடியாது. ஏனென்றால் மற்ற காஸ்மிக் கதிர்கள் தான் நமது காணும் கருவி, உணரும் கருவியில் படும். நியூட்ரினோ படவே செய்யாது. அதற்காகத்தான் அந்த மற்ற காஸ்மிக் கதிர்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் மலைக்குள்ளே போக வேண்டியிருக்கிறது. Where we are standing here is the site for the India-based Neutrino Observatory project, and this is the 66 acres of land which was given to us by the Tamil Nadu government to create these facilities. And here in the surface, we will have guest house, students hostel, and the offices for the scientists and engineers, and that will be located on the surface. And from here we will have a tunnel of 2 kilometers which will reach the mountain peak that you see behind, and below that mountain peak we will have the laboratory, underground laboratory will be created, and in that laboratory we will be setting up our detector, which is a 50 kiloton magnetized detector which will be used to detect the neutrinos and study them. இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது, இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு என்ன, இவற்றையெல்லாம் நாம் ஆராய்வதற்கு மிகவும் அடிப்படையாக உதவும். இதன் மூலமாக நாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். அதோடு கூட தொழில்நுட்பமும் வளரும். இந்த திட்டத்தின் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கோ உயிரினங்களுக்கோ எந்த விதமான ஆபத்து ஏற்படாது, எந்த ஒரு கதிரியக்கம் ஏற்படாது. இந்த கதிரியக்கம் வேண்டாம் என்று சொல்லிதான் மலைக்கு அடியிலே நாங்கள் செல்கின்றோம். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற எந்த கருவியோ பொருட்களோ அங்கு பயன்படுத்துகின்ற சாதனங்களோ எந்த கதிரையும் உண்டாக்காது என்பது உலகறிந்த உண்மை. தேனியில் இந்திய நியூட்ரினோ அறிவியல் கூடம் அமைப்பதன் மூலம் இந்தியா இயற்பியல் வளர்ச்சியில் உலக அரங்கில் சாதனை புரிய நல்லதொரு வாய்ப்பை தரும் என்றும், தமிழக கல்லூரி, பள்ளி மாணவர்கள் அங்கு சென்று பல அறிவியல் உண்மைகளை நேரடியாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். எப்படி சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒன்லி இன்ஸ்டியூட்ல உள்ளதான் போய் பாக்குறோம். எப்படி அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம டிடெக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம டைரக்டா வந்து பாத்துக்கலாம். நியூட்ரினால தீமைகள் எதுவும் கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே இப்ப கூட லட்சக்கணக்கான நியூட்ரினோ போயிட்டு தான் இருக்குது. நம்ம டிடெக்ட் பண்ண போறோம். எந்த ஒரு தீமையுமே கிடையாது. இப்ப நியூட்ரினோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அண்டத்தை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் வேற ஒன்று இல்லை. எக்ஸ்போசான் மாதிரி நியூட்ரினோ ஒரு பார்ட்டிகல். இது ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தில் அல்லது இந்த பிரபஞ்சத்தை பற்றி மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு மையமாக இந்த மையம் அமையவிருக்கிறது என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் வாழக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக மலைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள், இதனால் வேளாண்மை பாதிக்கப்படுமோ, வனவிலங்குகள் அதனால் பாதிப்புக்குள்ளாகுமோ, அந்த பகுதியினுடைய விவசாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் அந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கும் சகல பகுதியினரும் பங்கேற்கக்கூடிய கூட்டங்களை நடத்தி அந்த அச்சத்தை போக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னை போன்ற சமூக ஆர்வலருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக்கூடம் மூலம் நியூட்ரினோ அணு கழிவுகள் கொட்டப்படும் என்று வெளியாகும் தகவல் தவறு என்றும், கதிர்வீச்சு அபாயம் இருந்தால் நாங்கள் இந்த ஆராய்ச்சிக்கு வந்திருக்க மாட்டோம் என்றும் இயற்பியல் நிபுணர்கள் மற்றும் பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர்.